இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஹேர் ஸ்ட்ரைட்னர் பெஸ்ட்டா இல்லை ஹேர் ஸ்ட்ரைட்னர் ப்ரஷ் பெஸ்ட்டா அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வேவியான ஹேரு. அதுக்கு நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர் பெஸ்ட்டா இல்லை ஹேர் ஸ்ட்ரைட்னர் ப்ரஷ் பெஸ்ட்டா அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேர்ள்ஸ் நார்மலி வந்து குயிக்காக ரெடி ஆகிட்டு வெளில போகணுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எது ரொம்ப குயிக்காக பண்ண முடியுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி பட்டிங் யூடியூபர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ரெவ்லானோடது ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கேரான்னு சொல்லிவிட்டு இதோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் ப்ரஷ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் நான் என் ஹேரை டிவைட் பண்ணிவிட்டு ஒரு சைடு யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி இருக்க டிஃப்ரென்ஸுன்னு பார்க்கலாம். இப்போ என்னோடய ஹேரை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து ஸ்ட்ரைட்னர் போடலாம். பாருங்கள் எவ்வளோ வேவியாக இருக்குது. ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து வார்ம் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ வர ஹேர் ஸ்ட்ரைட்னர்லாம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. ஹேர் எல்லாம் ஸ்பாயில் ஆகாத அளவு நல்ல லைட்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. இப்போது நான் என் ஹேரை பேக்லேருந்து நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் இனிஷியலாக உங்களுக்கு பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்களே பண்ணிக்கிறது. உங்கள் ஃபேஸ்லலாம் படாத மாதிரி அழகாக பண்ணுங்கள். ப்ளஸ் ஸ்கேல்பில் படக்கூடாது ஹீட்டு. ரொம்ப ஹீட்டும் வைக்காதீங்க, ஹேர் டேமேஜ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் சைடு வந்து ஸ்ட்ரைட்னர் போட்டிருக்கேன். பாருங்கள் என்னோடய வேவி ஹேர் எவ்வளோ ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. ப்ளஸ் லென்த்தியாகவும் தெரியுது. இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ அப்படி வேவியாக அப்படி புஷ்ஷியாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஸ்ட்ரைட்னர் ஜஸ்ட் 1 minute கூட இல்லை. ஜஸ்ட் லுக் அட் இட், அவ்வளோ அழகாக ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்னரோட பெனிஃபிட் என்னென்னா இட் ஸ்டேஸ் லாங்கர். ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். ஐ மீன் கப்புள் ஆஃப் டேஸ். ப்ரஷ்ஷை விட இது ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். ப்ளஸ் நீங்கள் கீழே கேர்ள்ஸும் பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஸோ அதில் ஹீட் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஏன்னா அது வந்து டைரெக்டாக ஹீட்டில் நீங்கள் ஹேர் போடுறீங்க. ஸோ அதனால் ஹேர் ஸ்பாயில் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ வந்து இந்த சைட் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு வந்து நான் ஹேர் ஸ்ட்ரைட்னர் ப்ரஷ் வச்சு பண்ண போகிறேன். இது வந்து ரெகுலர் நீங்கள் ஹேர் ப்ரஷ் வச்சு பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி பண்ணாலே போதும். திஸ் இஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில். ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஐ கேன் ஃபீல் மை ஹேர் ரியலி ஸ்ட்ரைட். பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து எண்டு ப்ராடக்ட் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான். பார்த்திங்கன்னா ஈக்குவலி ரெண்டு சைடுமே ரொம்ப அழகாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஹேர் ஸ்ட்ரைட்னரை விட. ஸ்ட்ரைட்னர் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஒரு 2-3 தடவை பண்ணிங்கன்னா நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும். ஹேர் ப்ரஷ் வந்து ரெகுலர் சீப்பு ப்ரஷ் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருந்தது.
ப்ளஸ் வெயிட் வைஸ் ரெண்டும் சேமாக தான் இருந்தது. ப்ரைஸ் வைஸும் ரெண்டும் சேம் தான். அப்புறம் வந்து இது வந்து ஹேர் ப்ரஷ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயிலியாக இருந்தால் கூட லைட்டாக குயிக்காக யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆஃபீஸ்க்குலாம் போகணுன்னா குயிக்காக ஹேர் ப்ரஷ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்ட்ரைட்னர் கொஞ்சம் லாங் டைமாக எடுக்குது. ஒன் மோர் திங் இஸ் அட்வான்டேஜ்னு நான் சொன்னேன்னா, ஹேர் ஸ்ட்ரைட்னரில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2 நாளைக்காவது இதே ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்கும். பட் ஹேர் ப்ரஷ்ஷில் அப்படி இருக்கிறதில்ல. அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் வேவி ஆகிடும் ஹேரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் யங் கேர்ள்ஸ், ஒர்க்கிங் விமென்க்கு வந்து உட்காந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்க தே கேன் ரியலி கோ ஃபார் திஸ் ப்ரஷ். இட்ஸ் வெரி குட். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஹேர் ஸ்பாயில் ஆகிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேர் ஸ்ட்ரைட்னர் அண்ட் ப்ரஷ் பார்த்தீங்களா? ரெண்டோட எண்டு ப்ராடக்ட்டும் சேம் தான். பட் உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். Until my next video, bye and thanks for watching.